அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல அர்ச்சனா, விஷ்ணு, விஜய் 3 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க. அப்போ அர்ச்சனா சொல்றாங்க, இந்த மாதிரி டோமைஸ் டாஸ்க்ல வந்து நான் ரொம்ப அதிகமாக கத்துறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து என்கிட்ட சொல்றாங்க, உங்க வாய்ஸ் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு அவங்க வந்து அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த டோமைஸ் டாஸ்க்ல வந்து நடுவராக இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி நான் அதெல்லாம் கூப்பிட்டு இருந்தேன் இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமாக சிரிக்கிறாங்க. அவங்க சிரிச்சுக்கிறத நான் பற்றி நான் எப்பயாவது ஏதாவது சொல்லியிருக்கேனா, நான் வந்து கத்தி பேசுகிறேன், கத்தி இதாக இருக்கேன், கோவப்படுறேன் அப்படின்னு மட்டும் அவங்க வந்து என்னை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இவங்க வந்து பேசியிருக்காங்க. அது உண்மை தான். இந்த விஷ பாட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நேரங்காலம் தெரியாது, இடம் தெரியாது, எப்போ சிரிக்கணும் எப்போ சிரிக்கக்கூடாது எதுவுமே தெரியாது. ஒரு கேவலமாக வந்து சிரிச்சுட்டு இருக்கோம். அதை அவங்க சொல்கிறாங்க, நான் என்னங்க பண்ணுறது, என்னுடைய வாய்ஸ் அப்படி கத்துற மாதிரி தான் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விஷ பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே சிரிக்கும். நேற்று கூட நம்மளோட விசித்ராமா சொன்னாங்கல்ல, அங்கே வந்து எவிக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க, அப்பயும் சிரிக்குது. இந்த ரவீனா விஷப்பாட்டில் இது ஒரு கேவலமான ஆள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தவனை சொல்லுதா, நீ கத்தாத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.